ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். சில்க்ல நீங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பிசிறு தட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணா, இப்போ ஸ்டார்டிங்ல தான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு 4 to 3 ஸ்டிச்சஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி மறுபடியும் ரிவர்ஸ்ல அடியில கூடி பிரிச்சு விட்டுருங்க. நம்ம எப்பயும் நம்ம பிரிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. சப்போஸ் இன்கேஸ் இப்ப நீங்க நிறைய ஸ்டிச்சஸ் போட்டீங்க, பாதி ஒர்க்கு முடிச்சிட்டீங்க, இடையில வந்து பிசிறு தட்டுது, சில பேருக்கு என்ன இந்த மாதிரி நூலே வந்து இதாயிடும், அதோட ஸ்ட்ரக்சரே வந்து இல்லாம வந்து போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்டக் ஆகும், மேலையும் வராது கீழையும் வராது. அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணா த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறணும். மேலையும் கட் பண்ணி விட்டுறணும், கீழையும் வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி பிசுறா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி மேலையும் கட் பண்ணி விட்டுறணும், கீழையும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டிச்சஸை இப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சிரும். பிரிஞ்சிட்டு அகைன் நம்ம கீழே கட் பண்ணி விட்டோம்ல, அதை வந்து நாட் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலா நாட் போடுவோம்ல, இந்த மாதிரி நாட் போட்டு மறுபடியும் அகைன் நம்ம எங்க வந்து எது வரைக்கும் பிரிச்சு விட்டுருக்கோமோ அது எல்லாமே கட் பண்ணி விட்டு நீட்டா எடுத்துருங்க. கட்டரை வச்சு நீட்டா எடுத்துருங்க. எடுத்து இங்க இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சுக்கு இடையில இருந்து மறுபடியும் நியூவா நம்ம அடியில நாட் போட்டு இந்த மாதிரி தான் வந்து இடையில ஸ்டக் ஆனாலோ பிரிஞ்சாலோ அடியிலையும் கட் பண்ணிட்டு மேலையும் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸை பிரிச்சு விட்டு புதுசா நியூவா நம்ம நாட் போட்டு 2 ஸ்டிச்சஸ் இருக்கும்ல, அதுல இருந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணி நம்ம டிசைனை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.